ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை பார்த்தாவே கொத்தமல்லி தழை சட்னி அல்லது கொத்தமல்லி தழை துவையல் தான் அரைக்க தோணும். இன்றைக்கி கொத்தமல்லி தழை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொத்தமல்லி தழையை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை துவையல் இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், சுட சாதத்தை கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 4 சிறிய இஞ்சி துண்டு, 4-5 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. துவையலுங்கிறதால நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அரைச்சிங்கன்னா சுவையான கொத்தமல்லி தழை துவையல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.